என்னடா சொல்ற? மல்லிகா வந்திருக்காளா? சாந்தி வரலையா? இன்னும் மகாராணி கோவத்துல தான் இருக்காளா? அவ கோவத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்றது? இது நீங்க என்கிட்ட கேக்குற ஐடியாவா இல்ல ஐஸ் வைக்கிறீங்களா? அப்படி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சரி பண்ண முடியுமான்னு நான் பார்க்கறேன். என்ன மல்லிகா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீங்க ஒரு நாள் மீசையை வைக்கிறீங்க, ஒரு நாள் மீசையை எடுக்கிறீங்க. ஆனாலும் அந்த பிரகாஷ் தான் நல்லா இருந்தாரு. மீசை இல்லாம இது பெரிய ஆளாத்தான் தெரியுறீங்க. சரி, என்ன இங்க ஆத்தங்கரையில காத்து கிடக்குறீங்க? நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கலையோ? ஏங்க என்னன்னு சொல்றீங்க? காலையில இருந்து நான் இங்க காத்து கிடக்குறேன். காலேஜும் லீவு. ஒரு 8 வருவான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறா. என்ன கண்டாலே முகத்தை திருப்பிக்கிட்டு போறா. ஒன்றும் இல்லாத காரணத்துக்கெல்லாம் இப்படி முகத்தை திருப்புவாங்களா? ஏங்க, அவ அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நீங்க எதையாவது குசும்பு வேலை பார்த்துருப்பீங்க. எதுக்கு மூஞ்ச தூக்குனான்னு சொல்லுங்க, நான் போய் சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நேத்து காலேஜ் விட்டு அவ வரும்போது என் மாமா பொண்ணு என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. அதை இவ பார்த்துட்டா. அதுல மூஞ்ச தூக்குனவ தான் இன்னும் சரியாகல. இது வேறையா? அதுக்காக தான் மூஞ்ச தூக்கி வச்சிருக்காளா? சரி சரி, நான் என்ன ஏதுன்னு அவகிட்ட பேசிட்டு எங்கிட்டாக்க அனுப்பி விடுறேன். உங்களுக்கு புண்ணியமா போகும், அதை செய்யுங்க. தேங்க்ஸ்டா. அடப்பாவி, இப்படி இல்லாம பயம் காட்டுவே? சரிங்க, வரேன். தேங்க்ஸ் மல்லிகா. உங்க தேங்க்ஸ் எல்லாம் கொண்டு எங்கேயாவது வச்சுக்கோங்க. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நேரம் வரும்போது சொல்றேன், வர்றேன். ஓ, நேரம் வரும்போது என்ன வேணும்னு சொல்வீங்களா? சரி சரி, சொல்லுங்க, வாங்கி தரேன். இருக்கட்டும் இருக்கட்டும், வாடா போவோம். சாண்டி, கூடு இல்லாத சாண்டி, அங்க பிரகாஷ் மாமா உனக்காக காத்திருக்கு தெரியுமா? உன்னைய வட சொல்லிச்சு. நீ மூடையை ஊனு தூக்கி வச்சிருக்கிய, என்னத்துக்கு? இல்ல, வாயை மூடிட்டு பேசாம போறியா? என்னமா வருது? அடி வாங்க போற. உன் வேலையை பார்த்துட்டு போ. படியே இவா போனா போ. எனக்கு வந்துச்சு படியே ராங்கி பிடிச்சவளா இருக்கிய. போனா போ, போவாட்டா இடு. மாமா கூட சொல்லி விடுச்சு தெரியுமா? அது என் மாமா பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருந்தா, அதுக்கு இவ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? உனக்கு சரியான சந்தேக பிசாசு. நீ இப்படியே இடு, எங்களுக்கு வந்துச்சு. இப்படி மல்லிகா உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா தண்ணிய ஊட்ட போயிருக்கா. இப்ப வந்து சொல்லுவா, ஒழுங்கு மரியாதையா போனா போ, போவாட்டி கடை படிவா ராங்கி பிடிச்சவா. இப்ப என்னத்துக்கு இம்புட்டு வீச்சத்துல இருக்க? இங்க பாரு, இப்பதான் மல்லிகாக்கா விஷயத்த சொல்லிச்சு. ஏய், போய் என்ன ஏதுன்னு கேளு. சும்மா வீஞ்சிக்கிட்டு இருக்காத. எங்க பாரு, யாருக்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னா கண்ணை மூடிக்கிட்டு தான் போகணும். நீ என்ன படிச்சவதானே? அறிவில்லை உனக்கு? அதெல்லாம் சரிதான்டி. ஆனா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கவே முடியல. அவர் பண்ணதும் தப்பு தானே. அது என்ன பக்கத்துல பக்கத்துல உட்காந்து ஈனு இழிச்சுக்கிட்டு பேசுறது? ஏய், அது பிரகாஷ் மாமாவோட மாமா பொண்ணா. மாமா பொண்ணுகிட்ட பக்கத்துல உட்காந்து பேசாம பிறகு தூர நின்னுக்கிட்டா என்னங்க சொல்லுங்க அப்படின்னா பேசுவாரு. பேசிட்டு போறாரு. அதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன ஏதுன்னு நீ போய் கேட்க வேண்டியதானே? இப்படி சும்மா எடுத்ததுக்கெல்லாம் மூஞ்ச தூக்குறா சரிப்படாது. ஒழுங்கா போய் பேசு. சிட்டி, அம்மா வேற ரேஷன் கடைக்கு போயிருக்கு. இப்ப வந்துட்டுனா என்னதான் தேடும். இப்ப நான் வீட்டுல இல்லைன்னா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். அதெல்லாம் மல்லிகாக்கா சொல்லிக்குவா. தண்ணி எடுக்க போயிருக்கனே சொல்லியிருக்கேன். போய் பார்த்து பேசிட்டு வந்துரு. சரி சரி, நீயும் கூட வா.
ஆமா, மகாராணிக்கு ஒண்ணுமே தெரியாது. போற இடலாம் துணைக்கு ஆள் வேணும். போதும், இப்ப வரப்பறியே இல்லையா? சரி சரி வா. விஜயா, நீதான் ரொம்ப அமைதியான ஆளா இருக்க. உன் அக்கா கறி சரியான வீஞ்சினியால இருக்கா. எப்ப பார்த்தாலும் எதுக்காவது மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. உன்னையே பார்த்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஓ, இங்க பாருங்க, எனக்கெல்லாம் உங்களை மாதிரி மாப்பிள்ளலாம் சரிப்படாது. உங்களுக்கு அவதான் சரி. இங்க பாருங்க, என்னெல்லாம் கட்டிக்கிட்டீங்கன்னா வந்து பாருங்கன்னு ஆட்டி படிச்சிருவேன். பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், பாத்துக்கோங்க. அது சரி. என்ன இன்னும் மகாராணி கோவத்துல தான் இருக்காளா? அங்கேயே நின்னுட்டு இருக்கா? வருவா வருவா, நான் போய் வர சொல்றேன். ஆசைதான், சீக்கிரமா பேசிட்டு அனுப்புங்க. உத்தரவு மகாராணி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஏய், போய் என்னதான் கேளு. என்னத்துக்கு இப்படி வீஞ்சிட்டு இருக்க? ஏன் இன்னும் 1.5 கிலோமீட்டரு தள்ளி நிக்க வேண்டியதானே? ஏண்டி அப்படியே கோபத்துல எரிச்சிருவ போல இருக்கு. ஏய், உன்னை பார்க்கறதுக்கு காலையிலேருந்து 3 மணி நேரமா இங்க காத்து கிடக்கேன். நேத்து என்னன்னா அப்படியே வீஞ்சிட்டு போயிட்ட. ஏய், அவ போன பிறகு நான் உன்கிட்ட பேசணும்னு பார்த்தேன். நீ அதுக்குள்ளேயும் இவ்வளோ கோவத்துல போவியா? அதான் அந்த சீமச்சிருக்கி கூட உட்காந்து நல்லா இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்தியல்ல. உங்களுக்கெல்லாம் அவளை மாதிரி ஆளுதான் சரி. என்ன மாதிரி ஆளெல்லாம் சரிப்படாது. என்ன பார்த்தா உங்களுக்கு பட்டிக்கடை தானே தெரியும். அவ நல்ல பேஷனா அரைக்குறைய துணிமணி போட்டுட்டு உட்கார்ந்துருந்தல்ல, நல்லா இழிச்சு இழிச்சு தானே பேசிட்டு இருந்தியே. பின்ன என்ன? என்னடி பேசுற? அவ மாடனா வளர்ந்தவா, அப்படித்தான் இருப்பா. என் மாமா பொண்ணு, அவளெல்லாம் வேண்டாரு தானே ஒன்னு தேடி வந்திருக்கேன். நீ என்னன்னா இப்படி கோபப்படுற? இங்க பாரு, அவகிட்ட சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன். உனக்கு தான் அப்படி ஏதோ நினைப்பு இருந்திருக்கு. நினைப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. நல்லா இழிச்சு இழிச்சு தானே பேசுனீங்க. 2 பேரும் ட்ரெஸ் வேற நல்ல மேட்சிங்கா போட்டுட்டு தானே உட்காந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தியே. பின்ன என்ன? என்ன கண்ட உடனே ஐயோ இவ வந்துட்டாளேன்னு நினைச்சேலோ? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அவ தான் என்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறா. எனக்கு அவ மேல எந்த நினைப்பும் இல்லை. இங்க பாரு, சின்னதுல இருந்து அவ எங்க வீட்டில் தான் வளர்ந்தா. அதனால என்கிட்ட ரொம்ப உரிமையா பேசுவா. அதுவும் இல்லாம எங்க மாமா அமெரிக்கால இருக்காரு. அவளை எனக்கு தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எங்க அத்தைக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அத்தைக்கு மட்டுமா, எனக்கும் விருப்பம் இல்லை. இங்க பாரு, அவ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. நீ ஏன் தப்பா நினைக்கிற? நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. என்னத்த தப்பா நினைக்கிறாங்க? அங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப எதுக்கு இம்புட்டு கோவம்? இங்க பக்கத்துல வந்து பேசுறது. ஒன்னும் வேண்டாம். உங்களுக்கு அந்த அமெரிக்காக்காரி தான் சரி. நானா சரிப்பட மாட்டேன். சரி, நீ வர வேண்டாம், நான் பக்கத்துல வர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம், நானே வரேன். போதுமா? என்ன சொல்லுங்க. ஏ அப்பா, எம்புட்டு கோவம் வருது. ஏண்டி காலையிலேருந்து என்னை பார்க்க வருவேன்னு நின்றுக்கிட்டே இருந்தேன். ஏற்கனவே ஓ அக்கா பையன்ட்டு சொல்லி விட்டேன், அப்பவும் நீ வரல. சொன்னா நான் தான் ஒன்றும் தேவையில்லனே மல்லிகாவை தண்ணி எடுக்க அனுப்புனேன். அம்புட்டு கோவமா? பின்ன வேற ஒருத்தி கூட பேசிக்கிட்டு இருந்தா கோபம் வராதா? இப்ப போயிட்டுல? போயிட்டு இங்க பாரு, என் மனசு பூரா நீ தான் இருக்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 5 வருஷமா நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? என் மனசுல எம்பிட்டு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீ என்னன்னா புரிஞ்சுக்காம இப்படி லூசு மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு பேசாம போயிட்ட. அது என்ன 5 வருஷமா? நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நீ 10ஆம் கிளாஸ் எங்க ஸ்கூல்ல தானே படிச்ச. அப்ப இருந்தே நான் உன்னை பார்க்கத்தான் செய்றேன். ஆனா நீ தான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இப்போ கூட ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற. ஏன் நான் உன்னை பார்க்கறது உனக்கு தெரியாதுன்னு சொல்லு பார்ப்போம். தெரியும். என்ன செய்யறது? உங்களை மாதிரியா எங்க வீட்டுல ஒண்ணுக்கு 5 பேரு. என்ன ஒருத்திக்கு மட்டும் தான் கல்யாணம் இருக்கு, இன்னும் 4 பேர் இருக்காங்கல்ல. என்னையும் சேர்த்துதான் 4 பேருன்னு சொன்னேன். ஒழிக்காதீங்க. அடியே, நான் சாமியாரா தான் போகணும்.
உன் அக்கா காரியலுக்கெல்லாம் எப்போ கல்யாணம் முடிகிறது? எப்போ நான் கல்யாணம் முடிக்கிறது? அதுக்கு என்ன செய்யறது? தெரிஞ்சுதானே என் பின்னாடி வந்தீங்க. அப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் காத்திருக்க வேண்டியதான். அது சரி. சரி, உங்க அம்மா ஊர் வழி போயிருந்துச்சே, வந்துருச்சா? ஐயோ, எங்க அம்மான்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகத்திலே வருது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணுவேன், கூப்பிடவான்னு சொல்லிச்சு, மறந்தே போயிட்டேன். போங்க, வீட்டுக்கு போனா தானே தெரியும். வந்திருக்க போறாங்க, உங்களுக்கு சேர்த்து வாத்துமானம் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. நீ முறைச்ச முறையிலே எல்லாத்தையும் மறந்துட்டேன். அது வழக்கம் போல திட்டுறது திட்டிட்டு போகுது, வாங்கிக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? அது சரி, சாப்பிட்டீங்களா? இப்பவாது கேட்கணும்னு தோணுச்சே. தோணி மட்டும் என்ன செய்யறது? நேத்து அந்த முருகேஷ் பேட்ட பணியாரம் கொடுத்து விட்டனே, எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. உன் கண்ணை மாதிரி மெத்து மெத்துன்னு. நீ செஞ்சியா, உங்க அம்மா செஞ்சாங்களா? நான் அரைச்சு கொடுத்தேன், எங்க அம்மா தான் சுட்டுச்சு. அதானே பார்த்தேன். ஒவ்வொரு பணியாரமும் உன் கண்ணத்தை மாதிரி அப்படி மெத்து மெத்துன்னு இருந்துச்சேன்னு. எங்க அத்தை சுட்டாங்களா? அதான் இன்னும் நல்லா இருந்துச்சு. இருக்கும் இருக்கும். என்ன பாக்குறிய? கிளம்புங்க, நேரம் ஆயிட்டுல. நானும் வரேன். எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போயிருந்துச்சு, வந்து இப்ப என்ன தான் தேடும். நான் வீட்டுல இல்லைனா என்ன ஒரு வழி ஆக்கிரும் தெரியுமா? காலைல வெந்நியை ஊத்திட்டு தான் வருவியோ? ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது உட்கார்ந்து பேசலாம்ல? பேசுவோம் பேசுவோம். முதல்ல செமஸ்டர் முடியட்டும், அப்புறமா உட்கார்ந்து பேசுவோம். அதுவும் சரிதான். ஆமா, உங்க மாமா பொண்ணு அதான் அந்த மீனா மினிக்கி இங்கே இருக்காளா, போயிட்டாளா? அவ நேத்து நைட்டே கிளம்பிட்டா. இன்னும் ஒரு வாரத்துல எங்க மாமாவை கூட்டிட்டு வருவா பஞ்சாயத்துக்கு. என்னை பத்தி ஏதாவது சொன்னீங்களாக்கும்? நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், ஆனா அவகிட்ட இன்னும் காதுல சொல்லலன்னு சொன்னேன். இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லி யாரு என்ன ஏதுன்னு தொலைச்சி எடுத்துருவா. அப்புறம் எங்க அம்மா வாரியலை தூக்கிட்டு உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கும். அதுவும் சரிதான். உங்க அம்மாவை நினைச்சாலே எனக்கு அடிவயிறெல்லாம் கலக்குது. சும்மாவே ஆடாடுனா ஆடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடு. போதும் போதும், எம்பிட்டு நேரம் நானும் கால் வலிக்கு நிக்கிறது. என்ன கமிஷனா கொடுக்குறீங்க? எங்க அம்மாக்கு தெரிஞ்சா முதல்ல ஏன் முதுதொலியை தான் உரிக்கும். பாத்தீங்களே எங்க விஜயா எப்படி சத்தம் போடுறான்னு. நான் கிளம்புறேன். விஜயா? என்ன மாமா, சொல்லுங்க. நீ தான் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுற. இங்க ஒருத்தி இருக்காளே உன் அக்கா, ஒரு நேரமாது மாமான்னு ஆசையா கூப்பிடுறாளா? கூப்பிடுவா கூப்பிடுவா. ஏய், வரியா இல்லையா? ஏங்க நான் வர்றேன், நேரம் ஆயிட்டு. சரி, போறதே போற. ஆசையா உன் தங்கச்சி சொல்ற மாதிரி ஒரே ஒரு தடவை மாமான்னு சொல்ல. ரொம்ப முக்கியம். எங்க அம்மா பார்த்தா தோலை உரிச்சி தொங்க விட்டுரும். நான் கிளம்புறேன். அதானே, மிஞ்சினா கெஞ்சுவே, கெஞ்சினா மிஞ்சுவே. சரிங்க மாமா, வரேன். ஐயோ, இதுக்காக தானே இத்தனை நாள் காத்திருந்தேன். சரி சரி, போயிட்டு வா. ஒழுங்கா போய் படிங்க, நான் கிளம்புறேன்.